ஹலோ மை டியர் கௌதம் செல்லக்குட்டீஸ், நாளைக்கு உங்களுக்கான 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்பா. இது ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ள டக்குனு போயிடலாம், ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பாருங்கள். இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, வாய்ப்பே கிடையாது. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு ஸோ நீங்கள் பண்ண மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. அதேமாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம் அப்படியே எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட், ஓகேங்களா? இந்த 14 மார்க்கில் எத்தனை உங்களால் கிராக் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இன்டீரியர் 1 மார்க்கில் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 இருக்கும், 2 இல்லை 3 இன்டீரியர் இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 1 2 3 4, அடுத்து 5 6, அப்புறம் 7 8, அப்புறம் 9, அப்புறம் 10 11 12 13 14. ஸோ 14 1 மார்க் முடிஞ்சு. நல்லா 1 மார்க் த்ரவ் பண்ணியிருங்கப்பா. 1 மார்க் நம்ம மிஸ் பண்ணிங்கன்னா சென்டரும் போயிடும், பாஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் கம்மியாயிரும். ஸோ 1 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க் பாருங்கள், 10 கொடுத்துருப்பாங்க, 15 கொடுத்துருப்பாங்க. 15ல் நீங்கள் 10 எழுதணும். 15 14, ஐ திங்க் 14ன்னு நினைக்கிறேன். 14ல் நீங்கள் 10 எழுதணும், அதில் ஒரு கம்பல்சரி. ஸோ 15 பாருங்கள், இதெல்லாம் ஈஸி தான். 16 17, எல்சிஎம் 18, 19 20 21, slope of the straight 24 25 26, ஸ்டாட்டிக்ஸ், இது ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் ஈஸி தான். 28 கம்பல்சரி எப்படி கேட்டுருக்கான்னு பாருங்கள். விச் டைம் ஆஃப் அன் ஏபி 16 11 6 1 இஸ் -54. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ அடுத்து 3 5 மார்க் பாருங்கள். கண்ணை மட்டும் எழுதிடுவீங்க. இதை ஃபஸ்ட் 5 மார்க் ஆச்சு, 30 எழுதிடலாம், 10 மார்க் ஆச்சு. சிம்பிளாக தான் கேட்பாங்க, ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் 5 6 மார்க் எழுதிடலாம். நான் சொல்கிறத பார்த்தாலே நீங்கள், ஓகேவா? ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 1 வந்துடும். மேட்ரிக்ஸில் 1 2, ப்ராபபிலிட்டி 3, அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் 4. அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களுக்கு? பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் 5. இதே உங்களுக்கு 5 ஆச்சா? இப்போ இங்கேயே 2 வந்துருச்சா? இதுதான் உங்களுக்கு சொன்னேன். என் ஆஃப் த சீரிஸ், nth டைம் ஆஃப் த சீரிஸ் 3 + 3 3 + 3 3 + இதுலேயும் ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 3 ஆச்சு. அண்ட் மேட்ரிக்ஸு எழுதிடுவீங்க. 32 33 தெரிஞ்சால் பார்த்துக்கோங்க. இங்கே 4 ஆச்சா? பித்தகாரஸ் தீரம், தீரமில் தால்ஸ் தீரம், பித்தகாரஸ் தீரம், இந்த மாதிரி 2 3 படிச்சுட்டு போயிருங்க. லக் இருந்தால் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஈஸி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். பித்தகாரஸ் தீரம் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் இதுதான் கேட்குறாங்க. இப்போ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ராட்டிக் ஹோல் வெக்டர்ஸ். இது பாருங்கள், இது ஈஸி தான். 36 38 பாருங்கள், 39 40 பாருங்கள், 41 ஸ்டாட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, 41 ப்ராபபிலிட்டி. சிம்பிள் தான் எல்லாமே. ஸோ 42 பாருங்கள், 42 உங்களுக்கு கம்பல்சரி. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரி சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிராஃப் ஜாமெட்ரி 43 44. ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துச்சுப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட், ஓகேங்களா? கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறவங்கள. ஸோ அது வரையும் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஆன்சருக்கு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எக்ஸாமோட எழுதிட்டு வாங்க. இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது, பார்த்துக்கலாம், ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.